ശാപം ചുമന്ന പിന്നിലായവൻ, சாபத்தை சுமந்து பின்னிக்கு தள்ளப்பட்டவன், അഭിഷേകം ചുമന്ന മുമ്പിൽ വന്നു. அவன் அபிஷேகம் சுமந்து முன்னி வரிசையில் வந்தான். നീ പിന്നിൽ പോകുന്നതിന്റെ റീസൺ, நீ பின்னுக்கு தள்ளப்பட்டுகிறதினுடைய காரணம், എല്ലാ കാര്യത്തിലും തോൽവി ഫേസ് ചെയ്യുന്നതിന്റെ പിന്നിൽ, எல்லா காரியத்திலும் தோல்வியை சந்திக்கிற காரணம் ഒരു ശാപമുണ്ട്, ஒரு சாபம் உண்டு. ഈ ശാപത്തിൽ നിന്ന് എങ്ങനെ നിനക്ക് മോചനം കിട്ടും? இந்த சாபத்தில் இருந்து எப்படி உனக்கு ஒரு விடுதலை உண்டாகும்? നീ അഭിഷേകത്തെ ചുമക്കാൻ തയ്യാറാകണം. நீ அபிஷேகத்தை சுமக்க ஆயத்தப்படணும். അഭിഷേകം ചുമന്ന ഒരു തലമുറയും, அபிஷேகம் சுமந்த ஒரு தலைமுறையும் പിന്നോട്ട് പോയിട്ടില്ല, பின்னுக்கு தள்ளப்படவே இல்லை. അവർ മുന്നേറി പോയ ചരിത്രമേ ഉള്ളൂ. அவர்கள் முன்னேறின சரித்திரம் தான். കരങ്ങളെ അടിച്ചു പറ, கைகளை தட்டி சொல்லு, മുന്നേറ്റത്തിന്റെ രാത്രി, முன்னேற்றத்தின் இரவு. അഭിഷേകം ചുമന്ന് മുന്നേറാ நீ പോവാ, அபிஷேகம் சுமந்து முன்னேற போகிறாய். അഭിഷേകം ചുമന്ന് മുന്നേറാ പോവാ. அபிஷேகம் சுமந்து முன்னேற போகிறாய். നിന്നെ നിന്ദിക്കപ്പെട്ടവന്റെ മുമ്പിൽ, உன்னை நிந்தித்தவர்களுடைய முன்பில், ഹല്ലേലൂയ, ശപിച്ചവന്റെ മുമ്പിൽ, சபித்தவர்கள் முன்பில், ഏത് വീട്ടിൽ നിന്നാണോ നിന്നെ ഇറക്കി വിട്ടത്, எந்த வீட்டிலிருந்து நீ ஆமென் வெளியே தள்ளப்பட்டாயோ, ആരാണോ നിന്റെ തകർച്ചയ്ക്ക് കാരണമായത്, யார் உன்னுடைய உடைக்கப்படுதலுக்கு காரணமானார்களோ, അവരുടെ കുടുംബം മുഴുവനും, அவர்களுடைய குடும்பம் முழுவதும் നീ നിമിത്തം അനുഗ്രഹം കാണാൻ പോവുകയാണ്. உன் மூலமாய் ஆசீர்வாதத்தை காண போகிறது. വിശ്വസിക്കുന്നവർ ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യുക. விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவரை துதிப்போ. നീ മറ്റുള്ളവർക്ക് ഒരു അനുഗ്രഹമായി മാറാൻ நீ പോവുകയാണ്. மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பாய். ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. അഹരോൻ പറയും, ஆரோன் சொல்வான், ബ്രദർ, എന്റെ തുടക്കം നല്ലതല്ല, என்னுடைய ஆரம்பம் நல்லதில்லை. അടുത്തിരിക്കുന്നവരെ തൊട്ട് ചോദിച്ചേ, பக்கத்துல உள்ளவங்களை தொட்டுட்டு சொல்லுங்க, തുടക്കം മോശമാണോ? உன்னுடைய ஆரம்பம் மோசமா இருக்குதா? നിന്റെ തുടക്കം മോശമാണോ? உன்னுடைய ஆரம்பம் மோசமா இருக்குதா? അഹരോനും പറയും, ஆரோன் சொல்வான், തുടക്കം മോശമായിരുന്നു എങ്കിൽ, தொடக்கம் எனக்கு மோசமாய் இருந்ததென்றால், അവസാനം என் முடிவு നല്ലതായിരുന്നു. அது நன்றாய் இருந்தது. ദാവീദ് പറയും, தாவீது சொல்வான், തുടക്കം മോശമായിരുന്നു എങ്കിൽ, ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் അവസാനം നല്ലതാണ്. முடிவு அது நல்லது. ജോസഫ് പറയും, யோசேப்பு சொல்லுவான், തുടക്കം മോശമായിരുന്നു എങ്കിൽ, என்னுடைய ஆரம்பம் அது மோசம் என்றாலும் അവസാനം നല്ലതാണ്. என் முடிவு நன்றாய். യാക്കോബ് പറയും, யாக்கோபு சொல்வான், തുടക്കം മോശമായിരുന്നു, தொடக்கம் மோசம் என்றாலும் ഞാൻ എന്റെ അപ്പനെ പറ്റിച്ചു, நான் என் தகப்பனை ஏமாற்றினேன், എന്റെ സഹോദരനെ என் പറ്റിച്ചു, சகோதரனை ஏமாற்றினேன், മൃഗങ്ങളെ പറ്റിച്ചു, நான் மிருகங்களை ஏமாற்றினேன். എന്നാ ஆனால் അവസാനം ஆமென் முடிவு ഞാൻ ഇസ്രായേൽ എന്ന പേരിൽ തിരികെ വന്നു. இஸ்ரவேல் என்கிற பெயரில் திரும்பி வந்தேன். 132 വയസ്സ് എനിക്കുള്ളപ്പോൾ 132 வயது இருக்கும்போது ഫറവോൻ എന്റെ മുമ്പിൽ മുട്ടുമടക്കി, பார்வோன் எனக்கு முன்பதாയി முழங்கால் படியிட்டான். എന്നോട് പറഞ്ഞു, என்னோடு சொன்னான், എന്നെ ഒന്ന് അനുഗ്രഹിക്കണം. என்னை ஆசீர்வதியும். യാക്കോബ് പറയും, யாக்கோபு சொல்வான், എന്റെ തുടക്കം നല്ലതല്ലായിരുന്നു, என்னுடைய ஆரம்பம் நல்லதல்ல, അവസാനം ஆனால் முடிவோ നല്ലതായിരുന്നു. அது நன்றாயிருந்தது. വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങളെ അടിച്ചു പറ, விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி, ആരംഭം നല്ലതല്ലേ, അവസാനം നല്ലതായിരിക്കും. ஆரம்பம் நல்லது இல்லாவிட்டால் உன் முடிவு நன்றாயிருக்கும். കരങ്ങളെ തട്ടി, കരങ്ങളെ തട്ടി.